இப்போ ஈவிபின்ற பேர் வந்து இப்போ எல்லாருக்குமே தெரியுது இல்லைங்களா? சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்கள வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற ஒருத்தரும் ரொம்ப பெருமையாக நினைக்கிற அளவுக்கு we are going to build our brand. இப்போ டாட்டாவோட பேர் சொல்லும்போது everybody is very happy. அந்த மாதிரி ஈவிபின்னு சொல்லும்போது நம்ம ஊரில் இருக்கிறவங்களாவது everybody should be happy இல்லைங்களா? ஸோ we are working towards that. நாங்கள் வந்து வால்ட் டிஸ்னி மாதிரி ஒரு இடம் உள்ளே பண்ணலான்னு இருக்கோம். இப்போ சேனல்ஸ்க்கு வந்து நிறைய ப்ரையாரிட்டி கொடுத்துட்ருக்கோம். இப்போ பிக் பாஸ் இருக்கட்டும், நம்மகிட்ட இருக்கான் இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ். இப்போ எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த ஷூட்டிங்ஸ் இப்போ விஜய் சூப்பர் சிங்கர் நடந்தது. அந்த மாதிரி இருக்கல பிக்கஸ்ட் ஷோஸாக இருந்தாலும் கூட உங்களோட பிஹைண்ட் வுட்ஸே நம்மகிட்ட தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஆல் த சேனல்ஸ் ஹவ் டைட் அப் வித் அஸ். எல்லாருமே நம்மகிட்ட ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெட்டிங் சீன் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் we will have church wedding, Hindu wedding, Muslim wedding, என்னென்னலாம் கேட்குறாங்களோ அந்த மாதிரி செட்டிங். இந்த பீச் வெட்டிங் எவ்வளோ ஃபேமஸோ ஆமாங்க, அதுதான் வந்து உங்களுக்கு நான் சர்ப்ரைஸாக சொல்லலாம்னு நினச்சேன். we are also going to come up with the best beach wedding setup. இப்போ நம்மளோட இடத்துல வந்து we welcome everything. 200 members வந்து ஒரு சின்ன ஒரு மீட்டிங் நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா they can do that also. இருக்கிறதுலேயே வந்து 10,000 பேர் உட்காரணும், 50,000 பேர் உட்காரணும், ஒரு மியூசிக் கான்சர்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அதுக்கும் எடுத்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ மேரேஜஸ்லேருந்து, கார்பரேட் இவெண்ட்ஸ்லேருந்து, மியூசிக் கான்சர்ட்ஸ்லேருந்து எனக்கு லைட்டாக அப்படியே கொஞ்சம் தலை சுற்றுதுங்க. இதெல்லாம் வந்து பிளான் பண்ணுறதே பெரிய விஷயம். ஸோ இதெல்லாம் தாண்டி கூடிய சீக்கிரம் ஈவிபி வந்து ஹாலிவுட் லெவலில் உள்ள எல்லா ப்ரோக்ராம்ஸும் வரப்போகுதுங்க. அண்ட் நாங்கள் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், இது கேட்கலாமான்னு தெரியல, கேமராஸ் எல்லாம் ஆனில் இருக்குது, ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது கூடிய சீக்கிரம் விரைவில், ரொம்ப பிரம்மாண்டமாக முக்கியமான ஈவெண்ட்டெல்லாம் அங்கே நடக்க போகுது அப்படின்னாங்க. எனக்கு அது உண்மையாக போயா தெரியல, பட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ. சின்ன திரையாக இருக்கட்டும் இல்லை வெள்ளித்திரையாக இருக்கட்டும், எனி ஷோஸ் யூ நேம் இட், அதுக்கு ஒரு அழகான அமைப்பு, அதற்கு ஒரு அழகான இடம் தேவை. அப்படி நம்ம இடத்தை பற்றி யோசிக்கும் பொழுது ஐ திங்க் சென்னையில் ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். எனி ஈவெண்ட்ஸ், எனி வெட்டிங்ஸ் ஆர் எனிதிங் யூ நேம், அதாவது பெரிய பெரிய ஷோஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு டொயின்னு மனசில் வரக்கூடிய ஒரே நேம் இஸ் ஆல்வேஸ் ஈவிபி. ஈவிபி அப்படின்றது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ நேம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது நேமாக சொல்லுவோம், பட் இட்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பிராண்ட் அப்படி தான் சொல்லணும். ஆனால் ஈவிபி அப்படின்னும் பொழுது எல்லாருமே ஓகே ஷோஸ் பண்ணுறாங்க அப்படி தான் தெரியும், பட் ஹூ இஸ் த பர்சன் பிஹைண்ட் திஸ் அண்ட் ஹூஸ் பீன் ரன்னிங் ஃபார் ஆல் தீஸ் இயர்ஸ், அதாவது 25 இயர்ஸ் ஒரு இடம் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக அவ்வளோ ஷோஸை வந்து கொண்டு போயிருக்காங்கன்னா இட் இஸ் நாட் அட் ஆல் ஈஸிங்க. அது ஒரு பெரிய ஒரு பிரமிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் ஒரு முக்கியமான நபர் சிஇஓ மிஸ்ஸஸ் கிரேஸ் இஸ் வித் மீ. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டிப்பாக இவரை பற்றியோடு தான் நம்ம ஆரம்பிக்கணும். ஈவிபி அப்படின்றது நான் சொன்ன மாதிரி தான், இட்ஸ் நாட் அ நேம், இட்ஸ் அ பிக்கெஸ்ட் பிராண்ட். அந்த பிராண்ட் இன்னைக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப அழகாக ஃப்ரம் த ஸ்க்ராச் வந்து உருவாக்கி கொடுத்துருக்காரு அப்பா. ஸோ சொல்லுங்கள். அப்பா இஸ் அவர் எவ்ரிதிங். அவங்க தான் வந்து ஃபவுண்டர் அண்ட் we've been traveling for so many number of years only with appa's blessing. அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ், அவங்களோட சப்போர்ட்டோட தான், அவங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் எல்லாமே. ஸோ ஒரு விஷயத்துலையும் அவங்க இன்வால்வ் ஆகி என்ன நடக்குது ஏதுன்னு பார்ப்பாங்க. நாங்கள் எங்கே தப்பாக போனாலும் இம்மீடியட்லி he will correct us. ஸோ இந்த என்டையர் ஜேர்னியில் ஒன் பர்சன் who has always been there with us from the start அப்படின்னு சொன்னால் it is only an அப்பா. and we've been achieving so much and we have a long way to go that will also be only with appa's blessings and support. and yes, நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவர் ஆரம்பித்த ஒரு விஷயம், பட் இவ்வளோ வருடமாக யூனோ when we pass that side எங்களுக்கே தோணக்கூடிய யார் இந்த இடத்துக்கு ஓனர், எவ்வளோ பெரிய ஒரு இடம்னு பேசக்கூடாத ஒரு நபர் கூட நம்ம சொல்ல முடியாது. அப்போ அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஜேர்னி வாஸ் ஸோ பிக் இல்லை? ஸோ எப்படி இருக்குது இந்த ஜேர்னி? இந்த ஜேர்னி வந்து எல்லாமே கலந்துருக்கும். ஒரு பக்கம் we become very happy, ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் நடக்கும்போது we become very happy. ஆனால் இதில் நிறைய சேலஞ்சஸும் இருக்கும். வெளியிலேருந்து பார்க்குற அளவுக்கு it is not a very easy walk through for us. We've been having lot of battles. ஒரு விஷயத்துக்கும் we will have battles. ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட, ஒரு மழை பெஞ்சதுனா கூட it will be a challenge. பட் இது எல்லாத்தையும் கடந்து we have crossed lot of milestones. இந்த அளவுக்கு we've reached and இதை வந்து ஒரு பெரிய சக்ஸஸாக நாங்கள் இன்னும் கருதலை ஆக்சுவலாக உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சா. பிகாஸ் எங்களுக்கு இன்னும் நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது அண்ட் யூ வில் பி சீயிங். இப்போவே வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ரொம்ப அழகான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தீங்க. ஐ ஷுட் ஆக்சுவலி தேங்க்யூ ஃபார் தேட். இப்போ ஈவிபின்ற பேர் வந்து இப்போ எல்லாருக்குமே தெரியுது இல்லைங்களா? சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்கள வரைக்கும் பிஸ்னஸ் க்ரௌடுன்னா இல்லை, இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் ஈவிபின்னு தெரியும். எல்லா வாக்ஸ் ஆஃப் லைஃப்லேயும் வந்து இப்போ ஈவிபின்ற பேர் இருக்குது. இப்போ அதே மாதிரி இன்னும் வந்து
வந்து சென்னையில் இருக்கிற, தமிழ்நாடுல இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற ஒருத்தரும் ரொம்ப பெருமையாக நினைக்கிற அளவுக்கு we are going to build our brand. Lot of more projects are coming in. ஓ ஓகே. எனக்கு என்னன்னா லைக் நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த ஒரு இடம் ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டாக் அபவுட் தி ஃபிலிம் சிட்டி. கண்டிப்பா. அங்க ஆரம்பிச்ச ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இட் கம்ப்ளீட்லி கன்வெர்ட்டட் டு தி ட்ரேட் சென்டர். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது நீங்க சொன்ன அந்த சேலஞ்சிங்கா ஒரு விஷயம் நடந்திருக்கும்ல. ஸோ அது சொல்லுங்க மேம், வாட் வாஸ் சோ சேலஞ்சிங் when you started? அந்த அப்பா ஆரம்பிக்கும் போது அந்த ஃபிலிம் சிட்டி ஆரம்பிக்கும் பொழுது வாட் வாஸ் சோ சேலஞ்சிங்? ஃபிலிம் சிட்டின்னு நாங்கள் ஆரம்பிக்கும் போது எல்லாருமே வந்து அதை அப்ரூவ் பண்ணல ஆக்சுவலாக. ஏன்னா எங்களோட ஃபேமிலிக்குள்ளேயே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே இருக்கட்டும், சேர்மனுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் எல்லாருமே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு 5000 ஐடியாஸாவது கொடுத்துருப்பாங்க. ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் பண்ணலாம், வேறு எதனா பண்ணலாம், இன்னும் so many thoughts were coming in. பட் அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னு சொன்னால், முக்கியமாக ஒரு இடம், இவ்வளோ ஒரு பெரிய இடம் இருக்கணும், ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போது இந்த மாதிரி ஒரு மேசிவ் இடம் வேறு எங்கேயுமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ EVP மட்டும்தான். இப்போ நம்மக்கிட்ட வந்து 20 ஸ்டுடியோ ஃப்ளோர் இருக்குது, which is not there with anyone. ஒரே இடத்துல ஒரு இவ்வளோ கார் பார்க்கிங்கோட இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கறது வந்து நம்ம கிட்ட மட்டும் தாங்க இருக்குது. ஸோ அப்போ என்ன நினச்சாங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் சிட்டி இருந்துச்சுன்னா இன்னும் நல்ல ரீச் இருக்கும், பீப்புள் வில் ஃபீல் வெரி வெரி கம்ஃபர்டபுள். ஏன்னா இப்போ என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா இப்போ ஃபிலிம்ஸ் தானேங்க. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்பா தாட் அபவுட் இட். அதுக்கப்புறம் 1ல் ஆரம்பித்தோம், அப்புறம் 5, 10, இப்போ 20 ஸ்டுடியோ ஃப்ளோர் வச்சுருக்கோம். ஆல் த ஸ்டுடியோஸ் ஆர் புக்ட் ஆல் த டைம். நீங்கள் எந்த சேனல் எடுத்தாலும் தேவ் டைட் அப் வித் அஸ். அண்ட் இப்போ எல்லாம் பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸும் இங்கே நம்ம இடத்துல தான் நடந்துட்டுருக்கு. சின்ன ஷூட்டிங்காக இருக்கட்டும், ரொம்ப ஒரு 10 minutes ஒரு 5 minutes ப்ரோக்ராமாக இருந்தாலும் இட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். ஸோ வி மேக் எவ்ரி ஒன் ஃபீல் கம்ஃபர்டபுளுங்க. இட் இஸ் நாட் தட் ஒரு பிக் ஸ்கேல் தான் நடக்கணும் அந்த மாதிரி கிடையாது. ஸோ அது வந்து ஃபிலிம் சிட்டியை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து நியூ வெஞ்சர் இஸ் ட்ரேட் அண்ட் கன்வென்ஷன் சென்டர். அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்லும் பொழுது இந்த ஷோஸ் நடக்குது இல்லையா? அப்போ நாங்கள் இப்போ எனக்கே நான் ரிசர்ச் பண்ணும்போது முக்கியமாக கேள்விப்பட்ட ஒரு விஷயம்னா, அஃப்கோர்ஸ் அந்த லைட்ஸாக இருக்கட்டும், அந்த டெக்னிக்கல் பார்ட் ஆஃப் இட் எவ்ரி ஷோஸ். நீங்கள் சொன்ன மாதிரி இங்க ஒரு சேனல் ஒரு ஷோ நடத்தும் போது அதே இன்னொரு சைடுல இன்னொரு another major channel is running a show. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டுடியோஸ்லையும் நடக்கும் பொழுது அதுக்கான அந்த டெக்னிக்கல் சப்போர்ட் EVPல எப்பவுமே வந்து அது ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கீங்கன்றது the feedback has come from all the channels. ஆமாங்க. இப்போ நம்மளோட LED ப்ரொஜெக்ஷன்ஸாக இருக்கட்டும், உங்களோட லைட்ஸாக இருக்கட்டும், சவுண்ட், அதுக்கப்புறமா நாங்கள் வச்சிருக்கிற கேமரா சிஸ்டம் எல்லாமே வந்து we have ensured that we give the best அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து இப்போ ஒரு சேனல் இல்லைங்க, ஆல்மோஸ்ட் ஆல் த சேனல்ஸ் have tied up with us. எல்லாருமே நம்மகிட்ட ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு பெஸ்ட் கொடுத்தா தானே அவங்க வந்து ஒரு பெஸ்ட்டை டெலிவர் பண்ண முடியும். அதனால சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பெருசு வரைக்கும் we are ensuring. அண்ட் இன்னும் கூட ஐ திங்க் இன்னும் நிறைய இருக்குது பண்ணுறதுக்கு. ஸோ we will always keep improvising whatever we are doing. அண்ட் இதை தாண்டியும் வந்து ஐ திங்க் ஆல்மோஸ்ட் ரவுண்ட் அபவுட் 500 CCTVs. ஆமாங்க, எஸ். எல்லா இடத்துலையுமே we've covered 500 CCTV கேமரா ஃபுட்டேஜ் இப்போ நாங்கள் எடுத்து சர்வேலன்ஸில் வச்சுருக்கோம். அது இல்லாமல் வந்து டு மேக் பீப்புள் வெரி சேஃப், லா அண்ட் ஆர்டரோட என்டையர் சப்போர்ட் எடுத்திருக்கோம். ஒரு ஈவெண்ட் எடுத்திங்கன்னா we have lot of police force also, so that எந்த இடத்துலையும் எந்த மிஸ்ஹாப்பும் நடக்கக்கூடாது அப்படின்னு பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமங்க எங்களோட அந்த பார்க்கிங் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், அவங்க உள்ள வரும்போது அந்த பேசேஜாக இருக்கட்டும், ஏசியாக இருக்கட்டும், எல்லாமே we've taken care of each and every step to make everyone feel comfortable. ஓகே. அண்ட் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னும் பொழுது ரவுண்ட் அபவுட் 8000. ஆமாங்க, we've got 8000 facility which is the biggest. எனக்கு தெரிஞ்சு இப்போ சென்னையில் அந்த மாதிரி இல்லை இல்லைங்களா? ஒரே இடத்துல we've got 8000 facilities, கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ். ஏன்னா அது வந்து ட்ரேட் அண்ட் கன்வென்ஷன் சென்டர் ஆகட்டும், இல்லைன்னா வந்து ஃபிலிம் சிட்டியாக இருக்கட்டும், அந்த அளவுக்கு people can park caravans every day. So many caravans are there in our site. இப்போ வந்து ட்ரேட் அண்ட் கன்வென்ஷன் சென்டருக்கும் வந்து இவ்வளோ பார்க்கிங் தேவைப்படுதுங்க. And with our new projects we will be expanding things more. Yes. அண்ட் ஒரு டைம்ல வந்து ஐ திங்க் அதாவது நம்ம ஒரு மூவியே எடுத்துக்கலாமே, ஒரு ட்ரெயின்கான ஒரு சீக்வன்ஸ் வரணும்னா அந்த மொத்த ட்ரெயின் செட்டப்புமே ஐ திங்க் இட் வாஸ் லாங் பேக்ல. ஆமாம், EVPல இருக்கும். அது எந்த செட்டப்பாக இருந்தாலும் அதுக்கான ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடுவில் கொஞ்சம் இல்லாத மாதிரி இருந்தது. இஸ் தேர் எனி சான்சஸ் அகேன் அதுக்கான ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக. முன்ன வந்து எங்ககிட்ட இருந்ததுங்க, ஒரு ஜெயில் வச்சிருந்தோம். அதுக்கே நிறைய பேர் வந்து நாங்கள் எல்லாரும் அங்கே தான் நின்று செல்ஃபீஸ் எடுப்போம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபாரஸ்ட் தீம் ரெஸ்டாரண்ட் வச்சிருந்தோம். அதெல்லாம் வந்து பயங்கர ஹிட்டாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நிறைய செட்ஸே வந்து உள்ளே இருந்துச்சு. இப்போ செட்டு போடுவாங்க, அந்த செட் அப்படியே நம்ம கிட்ட தான் இருக்கும். அதை வந்து நாங்கள் வந்து மற்ற இடத்துக்கும் ஷூட்டிங்ஸ்க்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம். அதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வெறும் ஜெயில் மட்டும் இல்லைங்க, ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தோம்.
அதுக்கப்புறமா இத்தனை பெட் ஹோட்டல்ஸ் மாதிரி அது வச்சுருந்தோம். எல்லா விதமான ப்ரோக்ராம்ஸும் நாங்கள் உள்ளே வச்சுருந்தோம். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டுடியோ ஃப்ளோர்ஸுக்கு தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து டிமாண்ட்ஸ் நிறைய இருந்தது. அதனால வி ஹேட் டு மினிமைஸ் தட். இப்போ சேனல்ஸ்க்கு வந்து நிறைய ப்ரையாரிட்டி கொடுத்துட்ருக்கோம். இப்போ பிக் பாஸ் இருக்கட்டும், நம்மகிட்ட இருக்கான் இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ். இப்போ எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த ஷூட்டிங்ஸ் இப்போ உங்களோட பிஹைண்ட் ரூட்ஸே நம்மக்கிட்ட தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆல் த ப்ரோக்ராம்ஸ் ஆர் பீங் டேக்கன் தேர். அதனால இப்போ வந்து சேனல்ஸ்க்கு தான் மோர் ப்ரையாரிட்டி இஸ் கிவன். ஆனால் ஒரு ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இதே ப்ரோக்ராமோட we are going to relaunch again. ஸோ எல்லா செட்ஸுமே நாங்கள் திருப்பியும் போட போகிறோம். ஐ திங்க் we are going to have minimum of massive 30 sets அந்த இடத்துல இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து வெட்டிங் சீன் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் we will have church wedding, Hindu wedding, Muslim wedding, என்னென்னலாம் கேட்குறாங்களோ அந்த மாதிரி அதாவது இப்போ இந்த பீச் வெட்டிங் எவ்வளவு ஃபேமஸோ அதெல்லாம் கொண்டு வர. அதுதான் வந்து உங்களுக்கு நான் சர்ப்ரைஸாக சொல்லலாம்னு நினச்சேன். we are also going to come up with the best beach wedding setup. பிகாஸ் முன்ன வந்து நம்மக்கிட்ட தீம் பார்க் இருந்தப்போங்க வி ஆல்ரெடி ஹேட் இந்த ஒரு வேவ்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வச்சுருந்தோம். ஸோ இப்போ அந்த இடம்லாம் அப்படியே தான் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அந்த வேவ்ஸ் போட்டுட்டு அந்த இடத்துல வந்து வெட்டிங் செட்டப் போட்டுட்டு பீச் வெட்டிங்ஸ் ஷூட்டிங்ஸ் இனிமேல் வந்து நம்மளோட இடத்துல எவ்ரிபடி கேன் ஹேவ் மேசிவ் செட்ஸ். ஒரு 30 sets வேர் people can come, just take the shooting and go. Temple, the best temple settings are coming, church settings are there. So it's going to be a delight for all of us. அதாவது ஒருத்தரும் they will feel very proud of EVP brand. We are working on that. Already அது எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் அதை தாண்டி what are the things you've been facing? ஒரு ஷோஸ் நம்ம பண்ணும்போது இதெல்லாம் EVP சைட்லேருந்து we provide to them. இந்த மாதிரி விஷயம்லாம் we make sure. அதாவது நான் பேசிக்காக கேட்குறது வந்து சேஃப்டி அண்ட் ஆமாங்க. how much is this side it's been given to them? ஆமாங்க. ஒரு ஷோஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 500 CCTV கேமராஸ் வச்சுருக்கோங்க. ஸோ எந்த ப்ராப்ளம்ஸும் நடக்காது. எது எங்கே நடந்தாலும் we can find out. அந்த மாதிரி வச்சுருக்கோங்க. அடுத்தது போலீஸ் சிஸ்டம். நாங்கள் வந்து we have tied up with the best security forces. ஸோ அவங்களோட ஹெல்ப் நாங்கள் எடுக்கிறோம். அது இல்லாமல் பவுன்சர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் we will ensure that they enter பண்ணும்போது எவ்வளோ ஹாப்பியாக என்டர் பண்ணுறாங்களோ with utmost happiness they are supposed to go outside of our building. அண்ட் இப்போ இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் கொண்டு வரேன்னு சொல்லும் பொழுது அந்த கெப்பாசிட்டி அதாவது இப்போ ஒரு ஷோ இருக்கட்டும், இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இட் கேன் பி எனி கான்சர்ட்ஸ் ஆர் எனி ஈவெண்ட்ஸ். ஓகே, வாட் அபவுட் த கெப்பாசிட்டியோட லெவல்? எந்த அளவுக்கு க்ரௌட்ஸ் உள்ள மேனேஜ் பண்ண இப்போ ட்ரேட் அண்ட் கன்வென்ஷன் சென்டர் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ஹால்லையும் we've got about 4 halls-ங்க. அந்த ஒவ்வொரு ஹால்லையும் பார்த்தீங்கன்னா about 8,000 people can comfortably sit. இந்த 4 ஹால் இல்லாமங்க பின்னாடி வந்து we have a open space also. நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா about 30,000 to 50,000 people can sit. So ours is a most massive place which is available as of now in Chennai. ஸோ எப்பவுமே EVP is always a unique. மற்ற இடத்துலேருந்து நம்ம பார்க்கும்பொழுது இது ஒரு எப்பவுமே யூனிக்னஸாக சில விஷயங்கள் பண்ணுவீங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த கன்வென்ஷன் சென்டரில் வாட் ஆர் த கீ ஃபீச்சர்ஸ்? இந்த ஒரு விஷயங்கள் நாங்கள் கொண்டு வர போகிறோம், அதற்கான ஒரு பிளானிங் எல்லாம் போயிட்டுருக்குன்னா வாட் இஸ் ஆல் தட்? நம்மளோடது தான் இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்திங்கன்னா நம்மள தான் இருக்கிறதுலே பெரிய கன்வென்ஷன் சென்டர். 3.5 lakh square feet-ல நம்ம கட்டியிருக்கோம் கன்வென்ஷன் சென்டர், விச் இஸ் சப்போஸ் டு பி த மோஸ்ட் பிக்கெஸ்ட் ஒன். அது மட்டும் இல்லாமல் 4 ஹாலாக பிரிச்சுருக்கோங்க கன்வென்ஷன் சென்டர். இப்போ வந்து நம்ம ட்ரேட் சென்டர் எடுத்தோம்னா அங்கே வந்து மேரேஜஸ் ஆர் நாட் அலவுட். இப்போ நம்மளோட இடத்துல வந்து வி வெல்கம் எவ்ரிதிங். 200 members வந்து ஒரு சின்ன ஒரு மீட்டிங் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு கார்ப்பரேட் வந்து பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா தே கேன் டூ தட் ஆல்சோ. இருக்கிறதுலேயே வந்து 10,000 பேர் உட்காரணும், 50,000 பேர் உட்காரணும், ஒரு மியூசிக் கான்சர்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அதுக்கும் எடுத்து ரெடி பண்ணி கொடுத்துறோம். ஸோ மேரேஜஸ்லேருந்து கார்ப்பரேட் இவெண்ட்ஸ்லேருந்து மியூசிக் கான்சர்ட்ஸ்லேருந்து எனி கைண்ட் ஆஃப் இப்போ எல்லா சேனல்ஸும் நம்ம கூட இருக்காங்க. இவங்களோட எல்லா ப்ரோக்ராம்ஸுமே வந்து இப்போ விஜய் சூப்பர் சிங்கர் நடந்தது, அந்த மாதிரி இருக்கலே பிக்கஸ்ட் ஷோஸாக இருந்தால் கூட we can accommodate everything. எல்லாமே வந்து நாங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ணி கொடுத்துட்றோம் உங்களுக்கு. அண்ட் இப்போ இதை நீங்கள் சொல்லும்பொழுது எனக்கு என்னன்னா, நீங்கள் பிக் பாஸே சொன்னீங்க இல்லையா, there's too much of இந்த மாதிரி முக்கியமான சில ஷோஸ் பண்ணும்போது அந்த ப்ரோட்டோகால்ஸ் யூ ஹேவ் டு ஃபாலோன்னு இருக்குல்ல, அவங்களோட முக்கியமாக உங்களுக்கு அது பெரிய ஒரு தலைவலியாகவே இருக்கும். பிகாஸ் யூ ஹேவ் டு மேக் ஷூர் த திங்ஸ். ஏன்னா அந்த ஒரு ஷோ மட்டும் உள்ள நடக்கல, சுற்றி அத்தனை ஷோஸ் நடக்கும், அத்தனை சேனல்ஸோட ப்ரோக்ராம்ஸ் போகுது. இந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் எப்படி? தோ தேர் ஆர் CCTV, பட் ஸ்டில் உங்கள் சைட்லேருந்து எந்த அளவுக்கு அது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நாங்கள் வந்து என்ன மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம்னா, இந்த இடத்துல இப்போ ஹால் 1ல ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, இல்லைன்னா ஸ்டுடியோ ஃப்ளோர் 1ல ஒரு ப்ரோக்ராம் நடக்குதுன்னா அது ஹால் 2 வந்து எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா இங்கே இருக்கிறது வந்து தனி சவுண்ட் சிஸ்டம்
சிஸ்டம், இங்கே இருக்கிற டெக்னாலஜி தனி, இங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் தனி, இங்கே இருக்கிற ஸ்டாஃப் தனி, அதே மாதிரி செட் ஆஃப் ஸ்டாஃப் எங்களோட அடுத்த ஹால்லையும் இருப்பாங்க. ஸோ எங்களோட ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த்தே வந்து நாங்கள் நிறைய வச்சுருக்கோம். இப்போ ட்ரேட் சென்டராக இருந்தாலும் சரி, ஒரு ஈவெண்ட் இந்த இடத்துல ஹால் 1ல் நடக்குதுன்னா ஹால் 2 will not be disturbed. அதே மாதிரி தான் we are also ensuring. இப்போ பார்த்தீங்கன்னா about 20 floors, எங்களோட எல்லா ஸ்டுடியோ ஃப்ளோர்ஸுமே everything is booked. 20 shows are happening as it is நம்மளோட EVP ஃபிலிம் சிட்டியில் பார்த்தீங்கன்னா. பட் there is no disturbance at all. யாரும் எங்ககிட்ட வந்து அதை வந்து நாங்கள் ஆக்சுவலாக டிஸ்டர்பன்ஸ்னு நாங்கள் நினைக்கல. இட் இஸ் அவர் ப்ரிவிலேஜ் இல்லைங்களா. we are working only for that and we are here to serve them. So we don't consider that to be a problem or a new challenge that we face. அந்த மாதிரி கிடையாதுங்க. We are actually looking forward to solve any kind of issues that our people are facing. இப்போ வந்து மார்னிங் ஒரு புக்கிங் இருக்கும், ஈவினிங் ஒரு புக்கிங் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அந்த என்டையர் இடத்த நாங்கள் க்ளீன் பண்ணணும். ஆரம்பத்துலேருந்து, அதாவது கார் பார்க்கிங் பிகினிங்லேருந்து பின்னாடி வரைக்கும் நாங்கள் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இட் வில் ஹாவ் actually have our own challenges, but we are a very big team இல்லைங்களா. ஸோ we are overcoming everything. ஆல்சோ இப்போ ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸ் நடக்கும்பொழுதும் இன்னொரு விஷயம் எல்லாருமே சொன்னது அந்த வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி. ஆமாங்க, இட் இஸ் டூ கம்ஃபர்டபுள். அது எல்லா ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அது இன்க்ளூடிங் யோர் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ஆல்சோ தே. ஆமாங்க, ஒரு இடத்துலையுமே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ட்ரேட் சென்டர் எடுத்தீங்கன்னா ஒரு ஹாலுக்கு பின்னாடியும் செப்பரேட்டாக வி கெப்ட் மேல் வாஷ்ரூம்ஸ், ஃபீமேல், ஒரு 20 வாஷ்ரூம்ஸ் ஒரு ஹாலுக்கும் நாங்கள் டிசைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் முன்னாடி இன்னொரு இடமும் இருக்குங்க. ஸோ அந்த இடத்துலையும் உள்ள வரதுக்கு முன்னாடியே பீப்புள் கேன் மேக் தெம் செல்ஸ் ஃபீல் ஃப்ரீ அண்ட் தென் தே கேன் கம் இன்சைட். லெஃப்ட்டில் வீவ் காட் லாட் ஆஃப் வாஷ்ரூம்ஸ் விச் வி ஹவ் டிசைன்ட். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஃபிலிம் சிட்டி எடுத்தீங்கன்னா அங்கேயும் ஹைஜீன் இஸ் சம்திங் விச் வி ஆக்சுவலி ஃபோக்கஸ் ஆன். பிகாஸ் வென் பீப்புள் வாக் இன், அவங்க என்ன அளவுக்கு கம்ஃபர்டபுளாக உள்ளே வராங்களோ தே ஷுட் ஃபீல் கம்ஃபர்டபுள் இன்சைட் ஆல்சோ. ஸோ இருக்கிறதுலே பெஸ்ட் ஹவுஸ் கீப்பிங் டீம் வீவ் காட் and they will feel very comfortable. EVP ஃபிலிம் சிட்டியாக இருக்கட்டும், ட்ரேட் சென்டர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணும்பொழுது இப்போ வெளியில் நிறைய கன்வென்ஷன் சென்டர் இருக்குது. ஸோ ஆல்வேஸ் EVP இஸ் எப்பவுமே ஒரு தனித்துவமையாக நிறைய விஷயங்கள் பண்ணுறது உண்டு. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்னென்ன ப்ராசஸ் போயிட்டுருக்கு கன்வென்ஷன் சென்டர் பொறுத்த வரைக்கும்? இப்போங்க நாங்கள் வந்து we are coming up with the biggest convention center here. இப்போ அது பார்த்தீங்கன்னா 23 acresல we are planning a convention center. ஸோ அது வந்து 2 விதமாக பண்ண போகிறோம். ஒன்று வந்து க்ளோஸ்ட் கன்வென்ஷன் சென்டர், இன்னொன்று வந்து இட் இஸ் கோன் பி ஓப்பன் கன்வென்ஷன் சென்டர். ஓப்பன் கன்வென்ஷன் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் about 50,000 people can sit. அண்ட் க்ளோஸ்ட் கன்வென்ஷன் சென்டர் வந்து இப்போ கார்ப்பரேட் புக்கிங்ஸ், இப்போ வந்து வி ஹாவ் லாட் ஆஃப் ஜாப் எக்ஸ்போசிஷன்ஸ், அதெல்லாம் அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸுக்காக மட்டுமே we are going to have a closed convention center. And we are also planning a biggest open air convention center. That is going to be our future plan. The list is on and on போல இருக்கு இல்லையா? It will be a state of art convention center that we are planning for. இப்போ ஈவெண்ட்ஸ் நம்ம பேசிட்டே இருந்தோம் மேம். ஸோ ஈவெண்ட்ஸில் எந்த அளவுக்கு அந்த ஸ்பேஷியஸோ இல்லை அந்த ஒரு சேஃப்டியாக இருக்கட்டும், எதுவுமே யாருக்குமே இது வரைக்கும் அந்த அளவுக்கு என்ன தேவையோ அது எங்கள் சைட்லேருந்து பக்காவாக இருக்கும் அப்படின்றது என்ன சொல்வீங்க? இப்போ க்ரௌட் வந்து உள்ளே வராங்க, when people come inside we make them feel very comfortable. ஏன்னா ஏர் கண்டிஷன் வந்து we've got the best air condition system, music system, seating space, அதுக்கப்புறமா வந்து சவுண்ட், எல்லா விதத்துலையும் we ensure that we cover each and every step. உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன அளவுக்கு சிரிச்சுட்டு ஒரு ஹாப்பியாக வராங்களோ, அவங்க உட்காரும் போதும் அதே அளவுக்கு தான் ஹாப்பியாக இருப்பாங்க. ப்ரோக்ராம் அவங்க அட்டன் பண்ணும்போதும் அவ்வளோ ஹாப்பியாக தான் இருப்பாங்க. when they go out also they will be happy. ஏன்னா வந்து AC is something that that we focus on. அவங்க நல்லா we will ensure that அதுலலாம் எந்த மிஷினரி ஃபால்ட்டும் எதுவும் இல்லாத மாதிரி we will ensure. இப்போ உங்களோட ப்ரொடக்ஷன் யூனிட்டாக இருக்கட்டும், இப்போ அவங்க வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஃபுட், அவங்க வந்து கேரவேன் நிறுத்துறதுக்கு ஒரு இடம், அவங்க ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு இடம், அவங்க சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு இடம், ஒரு விஷயமுமே வந்து we will ensure that everyone is taken care at all stages. அண்ட் இப்போ இவ்வளோ நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கு என்னென்னா இது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. EVP அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஓகே, ஃபிலிம் சிட்டி, தேட்டர், and of course all the one of the top programs and all channels, you name any channel EVP உள்ள இப்போ கூட இருப்பாங்க. இங்கே இன்டர்வியூ நடக்கிற நேரத்தில் அவங்க ப்ரோக்ராம்ஸ் போகும். பட் இதை தாண்டி you've been running a hotel also in. ஆமாங்க, எஸ். இப்போ வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிலிம் சிட்டியில் when lot of shootings are going on, they need a place to stay. அதனால we have a 100-room hotel also inside. We have a VIP lounge also inside. There are a lot of celebrities who would want to stay separately. அப்படின்னும் போது we have got VIP rooms for them. மற்ற ஸ்டாஃப் ஸ்டே பண்ணுறதுக்கு we have got a 100 rooms hotel also inside. இது எப்படி ஒரு காலி லேண்டில் இவ்வளோ விஷயம் யோசிச்சிங்க, அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ஏன்னா யூஸ்வலாக ஒரு லேண்ட் அப்படி இருக்கும்பொழுது நம்ம என்ன யோசிப்போம்னா ஓகே மேபி we could give it up for events, இல்லை ஒரு கல்யாண மண்டபம், இந்த மாதிரி தான் ஒரு தாட் ப்ராசஸ் யூஸ்வலாக வர. இப்போ அப்பா கிட்ட இருந்து ஆரம்பித்த ஒரு விஷயமா
இருந்தாலும் as I said a woman behind this who's been அந்த thought process and உங்களோட ஒரு vision has been so cleared. You wanted to make sure that நான் எது பண்ணாலும் சில விஷயம் கரெக்டாக இருக்கணும் and now she's come up with this convention center இல்ல அதனால நான் கேட்குறேன். ஆமாம், இது வந்து எங்களோடது வந்து வெறும் ஒர்க் மட்டும்தான். மற்றபடி வந்து தாட் ப்ராசஸ் எல்லா கிரெடிட்டும் வந்து கோஸ் டு அப்பா. அவங்களோட க்ரியேட்டிவிட்டி, அவங்களோட தாட் ப்ராசஸ், அவங்களோட ட்ரீம்ஸ், அவங்களோட இமேஜினேஷன், அவங்க பேர் போய் ரீச் பண்ணணும்னு நினச்சது எல்லாமே வந்து அப்பா தான். நாங்கள் வந்து we are only the people who execute things. ஓகே, அவ்வளோதான். ஆமாம், அந்த எக்ஸிக்யூஷனில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு ரொம்ப சாதாரணமாக சொல்கிறீங்க. எக்ஸிக்யூஷன் வந்து as I told you there are a lot of challenges also. இப்போ வந்து all the more இப்போ மீடியா வந்து when more people come to know, ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட சரி, இம்மீடியட்டாக that brings about lot of bad publicity. எந்த அளவுக்கு குட் பப்ளிசிட்டி வருதோ அதே அளவுக்கு ஒரு சின்ன விஷயத்தில் கூட we immediately get a bad publicity also. ஸோ அது வராமல் பார்த்துக்கிறதே வந்து அதுதான் இருக்கிறதுலே ஒரு பெரிய சேலஞ்ச் எங்களுக்கு. அதையும் மீறி இங்கங்கே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். we all are working towards one good cause where you know each person who is living here should feel very proud of knowing the brand EVP. அண்ட் இவ்வளோ விஷயம் நீங்கள் சொல்லும் பொழுது ஐ திங்க் அந்த சக்ஸஸ் இஸ் நாட் ஓவர் நைட் எப்பவுமே நம்ம சொல்கிற மாதிரி தான். கண்டிப்பாங்க, நாட் அட் ஆல். we have a long, we've already sailed a long way and we also have a long way to go. But what is success to Grace now when you look at your we've not even crossed 25%, I will say. You know, we're just in the process. ஒரு ஃபிலிம் சிட்டின்னு ஒன்று எடுத்தோம், அது ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ அடுத்தது வந்து இப்போ ட்ரேட் அண்ட் கன்வென்ஷன் சென்டர் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு அப்புறமா we are coming up with the convention center. We are also planning to come up with a 5-star hotel inside our premises. So, you know, it is an ongoing process. எனக்கு லைட்டாக அப்படியே கொஞ்சம் தலை சுற்றுதுங்க. இதெல்லாம் வந்து பிளான் பண்ணுறதே பெரிய விஷயம். ஸோ இது வரைக்கும் எல்லாருமே பார்த்தவங்களுக்கு EVPனா இட் இஸ் ஒன்லி ஷோஸ் நடக்குது, அந்த மாதிரி மூவிஸோட ஷூட்ஸ் நடக்கும். பட் ஐ திங்க் மேம் அவங்க சொன்ன மாதிரி வெட்டிங்ஸாக இருக்கட்டும், கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், எனி ஃபங்க்ஷன் ப்ளீஸ் புக் EVP அப்படின்றது இந்த இன்டர்வியூ மூலமாக நாங்கள் ஓப்பன் டிக்ளரேஷன் கொடுக்குறோம். பட் இதை தாண்டி முக்கியமாக ஒரு விஷயம் நம்ம ஷோஸ் பற்றி பேசணும்ல மேம். முக்கியமாக அஃப்கோர்ஸ் பிக் பாஸ், அது தமிழாக இருக்கட்டும் மலையாளமாக இருக்கட்டும், the weightage is too much இல்ல, அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க EVP உள்ள? ஆமாங்க, அதில் வந்து as I told you we have lot of challenges. ஆனால் வந்து you know everyone is very cooperative also. They also get to understand you know the place, the people who are going to work along with them. It is a win-win situation. They are also very very happy being with us. ஏன்னா இப்போ பிக் பாஸ்லாம் எடுத்திங்கன்னா எல்லாம் ஐ திங்க் இப்போ எத்தனை நம்பர்ஸ் 9, 11 வாட் எவர் நம்பர் ஆஃப் ஷோஸ் வந்தாலும் எல்லாமே எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் ஹியர். ஸோ ஒருத்தர் ஒரு தடவை நம்ம கிட்ட வந்து ஒரு ஷோ பண்ணிட்டாங்க. அந்த டெக்னிக்கல் டீம் ஸ்டேஸ் தேர் லைக் அந்த முடிகிற வரைக்கும். Yes, they all stay there only. At 3 months, 4 months they are there in our premises. It is a very nice journey. We also make them feel very very comfortable. So they are also very happy associating with us. And one thing seriously we need to appreciate EVP is இப்போ ஒரு ஈவெண்ட்ஸில் வந்து முக்கியமாக ஒரு VVIPs வராங்க அப்படின்னா இப்போ ஒரு சின்ன இடம் இருக்கும்பொழுதே உள்ளே எகிரி குதிச்சு நிறைய விஷயங்கள் நடக்கும். திஸ் இஸ் அ ஹியூஜ் ஓப்பன் ஸ்பேஸ் அப்படின்னும் பொழுது அதுக்கான ஒரு சேஃப்டி பர்பஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இட் வில் பி பியாண்ட் இல்லை. ஒரு நீங்கள் ஒரு 10% யோசிக்கிறத தாண்டி ஒரு 200% யோசிக்கணும். மில்லியன் டைம்ஸ் நாங்கள் யோசிக்கணும். ஏன்னா வந்து உள்ளே வர்றது வந்து ரொம்ப ஈஸிங்க. பட் அவங்க வெளியில் போகும்போது அவங்க ஹாப்பியாக போகணும் அப்படின்றது வந்து அது ஒரு மேரத்தான் டாஸ்க் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அது வந்து நம்மளோட இடத்துல இருக்கிற ஒரு ஹவுஸ் கீப்பிங் பர்சனாக இருக்கட்டும், சேர்மன் லெவலுக்கு ஏன்னா எல்லாருமே வி ஆல் வில் ஹாவ் டு என்ஷூர். ஏன்னா ஆஸ் ஐ டோல்ட் யூ ஒரு சின்ன தப்பு நடந்துச்சுன்னா கூட எல்லாரோட மனசும் கஷ்டப்பட போகுது. அவங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக நாங்கள் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணல. எல்லாரும் வந்து EVP அப்படின்னும் போது எவ்ரிபடி ஷுட் பி வெரி ஹாப்பி அபவுட் த நேம். இப்போ டாட்டாவோட பேர் சொல்லும்போது எவ்ரிபடி இஸ் வெரி ஹாப்பி. அந்த மாதிரி EVPன்னு சொல்லும்போது நம்ம ஊரில் இருக்கிறவங்களாவது எவ்ரிபடி ஷுட் பி ஹாப்பி இல்லைங்களா? ஸோ வி ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் தட். ஓகே. அண்ட் நாங்கள் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், இது கேட்கலாமான்னு தெரியல, கேமராஸ் எல்லாம் ஆனில் இருக்குது, ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது கூடிய சீக்கிரம் விரைவில், ரொம்ப பிரம்மாண்டமாக முக்கியமான ஈவெண்ட் அங்கே நடக்க போகுது அப்படின்னாங்க. எனக்கு அது உண்மையா போயா தெரியல. பட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ, இஸ் இட் சோ? ஓகே. ஸோ இது வந்து இன்னும் டூ மச் ப்ரெஷர்டாக இருக்குமே உங்களுக்கு? ஆமாங்க, வி ஹாவ் ஒரு ஈவெண்ட் இல்லைங்க, நிறைய முக்கியமான ஈவெண்ட்ஸ் ஆர் ஹேப்பனிங். நாங்கள் நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். லாட் ஆஃப் பீப்புள் ஆர் கம்மிங் அண்ட் மீட்டிங் அஸ் ஆல்சோ. நம்மளுக்கு பிடிச்சவங்களோட ஷோஸ் எல்லாம் அந்த இடத்துல நிறைய நடக்க போகுது. ஆமாம், மியூசிக் கான்சர்ட்ஸ் நடக்க போகுது அண்ட் லாட் ஆஃப் ஈவெண்ட்ஸ். நாங்களே ஆஸ் அ டீம் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் லாட் ஆஃப் குட் ஈவெண்ட்ஸ் விச் going to happen. And ஒரு நாள் மட்டும் இல்லை, we are also having 5 days events continuously. இதெல்லாம் வந்து வேறு எந்த இடத்துலையுமே நடக்க முடியாது பிகாஸ் ஆஃப் த ஸ்பேஸ். நம்ம கிட்ட எடுத்திங்கன்னா இட் கம்ஸ் அஸ் அ பேக்கேஜ் இல்லைங்களா? இடம்ன்றது மட்டும் கிடையாது. இப்போ வந்து சேஃப்டி மெஷர்ஸாக இருக்கட்டும்,
கார் பார்க்கிங்காக இருக்கட்டும், ஃபுட் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும். இப்போ நம்மளோட ட்ரேட் அண்ட் கன்வென்ஷன் சென்டர் எடுத்திங்கன்னா we've kept a very separate space for food court. அது மட்டும் இல்லைங்க, இப்போ when they come inside அவங்க வந்து ப்ரே பண்ணிட்டு வரணும்னு நினச்சாங்கன்னா ஒரு டெம்பிள்க்குன்னு we've kept a separate place. வாஷ்ரூம்ஸ் பின்னாடி பக்கமாக we've kept a separate place. பிக் events-க்கு we've got open space also. கார் பார்க்கிங் அந்த இடத்துல வந்து பெஸ்ட் ஹவுஸ் கீப்பிங் is also kept there. So it is like, you know, all nitty-gritties are taken care of in our place. Okay, and how many staff members? அது இப்போ ரிவீல் பண்ண வேணாம் மேம். அப்படியா? ஏன்னா நீங்க சொல்லும்போது எனக்கே லைட்டா இல்ல இவ்ளோ ஒரு யூனோ நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு டீமை பார்க்கும்போது டெஃபினெட்லி அண்ட் ஹவ் ஹெல்ப்ஃபுல் தே ஆர் அவங்கள பத்தி ஐயோ, our staff is our strength. You know, they are we all work as a team. இப்போ சேர்மன் வந்தாங்கன்னா கூட அவங்க தனியாக போய் ரூமில் உட்காந்துருவாங்க. so many people will have to go see. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. எங்கள் கூடவே வருவாங்க. he will walk along with us. he will talk to all of us. அவங்க என்ன ஒரு பொசிஷனில் இருந்தாலும் சரி, அந்த ஒரு I have never felt சேர்மனோட ஃபேமிலி, என்டையர் ஃபேமிலியே நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட they are very very down to earth. You know, they make us feel very very comfortable. அம்மா is a excellent cook. எங்கள் எல்லாருக்கும் அம்மாவோட குக்கிங் ப்ரிப்பரேஷன்லாம் வரும். வி லாங் ஃபார் ஹர் குக்கிங். ஸோ யூனோ அது வந்து ஆக்சுவலி இட் ஒர்க்ஸ் ஆஸ் அ ஃபேமிலி மோர் தென் யூனோ ஸ்டாஃப் அப்படின்னு சொல்கிறத விட தெர் இஸ் நோ ஒன் ஹூ த்ரோஸ் தேர் வெயிட் அரவுண்ட் இன் தட் பிளேஸ். அண்ட் ஒருத்தருக்கும் எல்லாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி தெரியும். அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்டாஃப் எல்லாருமே தேர் அல்ட்ரா டேலண்டட். நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஒரு வேலை சொல்லணும் அப்படின்றது கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு 10 வேலை தெரியும் அந்த இடத்துல. அவங்க வந்து இதுதான் பண்ணுவாங்க அப்படின்றது கிடையாது. அவங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட வந்து ஒரு டிரைவ் பண்ணுறவங்க ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த சைட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியும், அந்த ஹாலில் என்ன நடக்குதுன்னு தெரியும், கன்வென்ஷன் சென்டரில் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஸோ எவ்ரி ஒன் கெட்ஸ் கம்ப்ளீட்லி இன்வால்வ்ட் இன் த பிளேஸ். ஓகே, ஸோ வி ஒர்க் ஆஸ் அ ஃபேமிலி. அண்ட் அவர்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன? க்ரியேட்டிவிட்டி. அது மட்டும் இல்லாமல் ட்ரீம்ஸ். அவங்க என்ன வேணாலும் தே கேன் அச்சீவ், தே கேன் பை எனி திங். ஆனால் வந்து ஒரு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ட்ரீம்ஸ், ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. இதை முடிச்சுட்டு தான் நம்ம இது பண்ணணும், இதை முடிச்சுட்டு நம்ம இதெல்லாம் வாங்கணும், நம்ம இதை முடிச்சுட்டு இதெல்லாம் பண்ணணும். ஸோ அந்த ஒரு ட்ரீம்ஸ், ஆஸ்பிரேஷன்ஸ், விடாமுயற்சி. அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச அவர் எந்த ஒரு ஸ்டேஜ்லேயுமே என்ன சேலஞ்சு வந்தாலும் அவர் எதுலேயுமே நிறுத்தி நான் பார்த்ததே கிடையாது. என்ன ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் வந்தாலும் அந்த நேரத்தில் ஒரு 2 seconds கூட அவங்க வந்து பாஸ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. லைஃப்பில் வந்து ஒரு 1% அவங்களோட தாட் ப்ராசஸில் நான் 1% நான் அச்சீவ் பண்ணிட்டாலுமே இட் வில் பி த கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லுவேன். மேம், இவ்வளோ விஷயம் நீங்கள் சொன்னதே வந்து எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. பட் இதை தாண்டி அட் த நெக்ஸ்ட் லெவல், ஐ திங்க் ஐ வில் ஃப்ரேஸ் இட் லைக் திஸ், இன்னும் 5 years கடந்து நம்ம பார்க்கும்பொழுது இவிபி எந்த இடத்துல இருக்கும்? 5 years கடந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துல இருக்கோங்க. ஏன்னா வந்து நாங்கள் வந்து வால்ட் டிஸ்னி மாதிரி ஒரு இடம் உள்ளே பண்ணலான் இருக்கோம். ஓ யா, இப்போ வால்ட் டிஸ்னியில் வந்து எப்படி இப்போ சில்ட்ரன் தே கோனா என்ஜாய் ஒரு இடமும். இப்போ வந்து மூவிஸ் இப்போ எது எடுத்தாலும் அவங்க அந்த இடத்துல பார்த்து தட் இஸ் அ பிளேஸ் விச் த வேர்ல்ட் ஸ்பீக்ஸ் அபவுட் இல்லைங்களா. ஸோ வி ஆர் ஹேவிங் அவர் ஃபியூச்சர் பிளான்ஸ் லைக் தட். வால்ட் டிஸ்னி மாதிரி ஒரு இடம். ஆஸ் ஐ டோல்ட் யூ, எந்த செட்டாக இருந்தாலும் உள்ளே அவங்க வந்தாங்கன்னா when they come inside, ஒரு மார்னிங் when they come about 9 o'clock, ஈவினிங் ஒரு 6 o'clock அவங்க வெளியில் வர வரைக்கும் ஒருத்தரும் எங்கெங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ ஷூட் ஹாப்பியாக பண்ணிட்டு போகலாம். ஸோ யூனோ வி ஆர் ஒர்க்கிங் ஆன் தட் ஆஸ் அ ஃபியூச்சர் ப்ராஜெக்ட். ஒரு 5 yearsல நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் வில் பி வெரி வெரி ஹாப்பி அபவுட் இவிபிங்க. இப்போவே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. தேங்க்யூ. கண்டிப்பாக இதில் எனக்கு என்னென்னா ஒரே ஒரு விஷயந்தான், யாரை இப்போ நான் நேம் மென்ஷன் பண்ண விரும்பல. நானே ஒரு சில பேர் ஆர்டிஸ்ட் கிட்ட பேசும்போது எங்கே இருக்கிறேன்னா இவிபியில் இருக்கிறேன், நீ அங்கேயே ரூம் போட்டு இருந்திருப்பான், நான் பேசி எவ்வளோ பேர் நான் கலாச்சிருக்கேன். அப்போது இன்றைக்கி வந்து அவ்வளோ பேருமே வந்து எத்தனையோ ஸ்பேஸ் வெளியில் இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க யோசிக்கும் போது ஓகே இவிபியில் அந்த ஷூட் எடுத்துக்கலாம், இவிபியில் பிளாக் பண்ணுங்கள், இன்க்ளூடிங் பிஹைண்ட் உட்ஸ் அவார்ட்ஸாக இருக்கட்டும் என்னவாக. ஸோ அப்படி இருக்கும்போது வாட் இஸ் தட் ஒன் திங் எவ்ரிபடி நேம் வந்து அந்த இவிபின்னு வரதுக்கான ஒரு விஷயம் என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ வந்து பூந்தமல்லின்றது ரொம்ப க்ளோஸர் ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து மெட்ரோலேருந்து எடுத்திங்கன்னா 5 minutes, ஏர்போர்ட்லேருந்து எடுத்திங்கன்னா 10 minutes. ஸோ இட் இஸ் பிகம் வெரி வெரி க்ளோஸ். இப்போ நடுவில் இவிபி இருக்குது அப்படின்னும் போது இட் இஸ் காட் ஈஸி ஆக்சஸ் ஃபார் எவ்ரி ஒன் டு கம். I feel now that is also a very important point. Yeah, for everyone to consider EVP. ஸோ இதெல்லாம் தாண்டி கூடிய சீக்கிரம் EVP வந்து ஹாலிவுட் லெவலில் உள்ள எல்லா ப்ரோக்ராம்ஸும் வரப்போகுதுங்க. எனக்கு தெரியல, ஒருவேளை ஹாலிவுட் லெவல் நாங்கள் அங்கே கூட போயிடுவோன்ற அளவுக்கு ஐ திங்க் லாட் ஆஃப் பிளான்ஸ் ஆர் ஹேப்பனிங் போல இருக்கு இல்லையா? ஆமாம், தட் இஸ் அவர்
ஃப்யூச்சர் தாட்ஸ். அண்ட் இன்னைக்கு உங்க கூட ஒர்க் பண்ற எவ்ரிபடியா இருக்கட்டும், நீங்க இந்த ஷூட்ஸ் ஆக போற எல்லாருக்குமே என்ன சொல்ல விரும்புறீங்க, லைக் ஃப்ரம் யோர் சைட், பிகாஸ் யூ பின் பார்ட் ஆஃப் தேர் ஃபேமிலி அண்ட் தேவ் பின் யோர் ஃபேமிலி. அண்ட் ஒவ்வொரு ஷூட்ஸ்க்கு பின்னாடியும் வந்து எல்லாரோட ஒரு முகத்தில் வந்து அந்த சந்தோஷத்தை தான் பார்த்துருக்கோம் when they walk out of EVP or rather they enter EVP, and I think that is your biggest success அப்படின்னு சொல்லலாம். So what would you like to tell? EVP அப்படின்ற பிராண்டை வந்து எல்லாரும் நம்புங்க, எல்லாரும் ஹாப்பியாக இருங்க. அண்ட் எங்கேயாவது நாங்கள் எதனா சின்ன சின்ன தவறுகள் பண்ணியிருந்தா மனசில் வச்சுக்காதீங்க, மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறமா நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஒருத்தரும் ரொம்ப ரொம்ப பெருமையாக நினைப்பீங்க EVPன்ற பிராண்டை. ஐ எம் ஷுர் இந்தியாவிலேயே நாங்கள் தான் பெஸ்ட் பிராண்டாக வரணும்னு சொல்லிட்டு we are working on that. So everyone will be very happy about EVP. Wow. So we wish you all the best, and நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய கொண்டு வந்திருக்கீங்க. அது எல்லாமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் நடத்தணும் அப்படின்றது எங்கள் சைடிலும் உங்களுக்கு அந்த வாழ்த்துக்கள். ஸோ நீங்கள் இவ்வளோ தூரம் நான் உங்ககிட்ட எல்லாமே பேசியிருக்கேன். சீயிங் இஸ் பிலீவிங். நீங்கள் வந்து யூ கம் அலாங் வித் மீ, கம் அண்ட் see our site. எங்களோட ஃபிலிம் சிட்டிக்கு வாங்க, ட்ரேட் அண்ட் கன்வென்ஷன் சென்டருக்கு வாங்க. ஐ வில் இன்ட்ரடியூஸ் யூ டு மை crew. They will take you through from there. Thank you Please so much. come. Ma'am, first of all, congratulations, because நான் ரொம்ப நாள் கழிச்சு EVP உள்ள வரேன். எனக்கு உண்மையாகவே சொன்னால் அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்தது. ஏதோ ஐடி பார்க் உள்ள வந்த மாதிரி ஒரு விஷயம். என்ன EVP இப்படி மாறி இருக்கு? ஐ வாஸ் ஜஸ்ட் ஆஸ்கிங் மை டீம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு ஹியூஜ் கங்க்ராச்சுலேஷன். ஐ நோ இட் இஸ் நாட் ஈஸி. மேம், அந்த கார் பார்க்கிங் பற்றி நீங்கள் சொன்னீங்க. 8,000+ கார்ஸோட அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னும் பொழுது எனக்கு ஃபஸ்ட்டு உள்ளே வரும்பொழுது கார் பார்க்கிங் நான் நம்பலை. அந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக மாற்றி வச்சுருக்கீங்க. ஸோ சொல்லுங்கள். ஸோ நான் உங்களுக்கு 8,000 கார் பார்க்ஸ் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தேர். ஓகே. இந்த ஃபுல் பிளேஸ் we've dedicated only for கார் பார்க்கிங். ஓகே. ஸோ எதிர்க்கவே வந்து இட் இஸ் அவர் என்ட்ரன்ஸ் பிளாசா. அதுக்கப்புறமா those sides we are having our halls. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா we have the food court, exclusive food court. Our office is also going to come here. Oh, and that side we have our film sitting. எங்களோட கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ். எஸ். ஸோ அந்த இடத்துல வந்து ஷூட்டிங்ஸ் நடக்கிற இடம் எங்களோட ஃபிலிம் சிட்டி. நீங்கள் வந்து இதுக்கப்புறமா மை கலீக்ஸ் வில் டேக் ஓவர். லெட் தம் ஜஸ்ட் ஷோ யூ அரவுண்ட் த பிளேஸ். நீங்கள் டீட்டெயிலாக போய் பாருங்கள், பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். லெட் தம் எக்ஸ்ப்ளோர். யூ கேன் எக்ஸ்ப்ளோர் அலாங் வித் தம். போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா we will catch up. Yeah. Okay. So with me I have Kiran, who's a general manager from EVP. So அவர் இங்க வந்து ரொம்ப வருடமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, and I think he is the right person to explain என்ன மாதிரி விஷயங்கள் இங்க மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. Hi bro, how are you? I'm good. How are you? I'm all doing good. Thank you so much. And சொல்லுங்க, இங்க வந்து நான் சொன்ன மாதிரி தான் காலையில மேம் வந்து இவ்ளோ மாறி இருக்கு, இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம், there is a food court, அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லும்போது I was like, okay, நம்ம EVP போயிருக்கோமே அப்படின்ற ஒரு இதுல தான் I came in. But I was amazed. ஏன்னா அவ்வளோ விஷயம் மாத்திருக்கேன். ஏதோ ஒரு பார்க்குள்ள வந்த மாதிரி எனக்கே ஒரு ஐடி பார்க்ல வர அந்த ஒரு ஃபீல் வந்திருக்கு. அந்த அளவுக்கு மாத்திருக்காங்க EVP-ய கம்ப்ளீட்டாவே. ஸோ இதுக்கான ப்ராசஸ்ல எவ்வளோ நாள் ஆச்சு? எப்படி இந்த ஒரு பிளானிங் எல்லாம்? இது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 இயர்ஸாக இது ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் பின்னாடி. ஸோ லாஸ்ட் இயர் தான் கம்ப்ளீட் பண்ணோம். இது எங்கள் சேமனோட வெரி பிக் ட்ரீம். இந்த ட்ரீம் வந்து நாங்கள் கொண்டு வரதுக்கு லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது அந்த ட்ரீம் வந்து இப்போ கண் முன்னாடி நிற்குது. we are so much proud. வாவ், சூப்பர். அண்ட் ஆக்சுவலி நாங்க அதாவது சார் நான் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாக்-இன்ஸ்ல வந்து கேட்டுட்டு இருக்காங்க. Yes, yes. there's a lot of people coming and asking நிறைய விஷயங்கள் புக் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஈவென்ட்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது நானும் பார்த்தேன். பட் அந்த மாதிரி இருக்கும்போது this is also very happening place இல்லையா? ஸோ இப்போ ஒரு ஈவெண்ட் நம்ம சொல்ல முடியாது. ஷூட்ஸ் இஸ் கோயிங் ஒன் சைட், ஈவென்ட்ஸ் ஆர் கோயிங் ஒன் சைட், அண்ட் லாட்ஸ் ஆஃப் கார்ப்பரேட் ஈவென்ட்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அட் அ டைம்ல அவ்வளோ ஈவென்ட்ஸ் போகுதுல. How is that? Is that not pressured? எப்படி ஹேண்ட்லிங் பண்றீங்க? இதுக்காக தான் வெயிட் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு ஹாப்பி பிளேஸ் okay. உருவாக்க தான் வெயிட் பண்ணோம். ஸோ இட்ஸ் அவர் ப்ளஷர். இந்த மாதிரி ஆக்கணும்னு தான் ஆசைப்பட்டோம். now we are seeing நாங்கள் லைவா பாக்குறீங்க அவ்வளவு விஷயத்தை. ஓ, now we are gaining. Wow. இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ இப்போ இருக்க என்கொயரிஸ் இன்னும் நிறைய ஆயிரும். இன்னும் ஒரு 3 monthsல we have bookings ரொம்ப lot ஜாஸ்தி of ஆயிடுது. லைனப் இருக்கு. நிறைய ஈவென்ட்ஸ் இருக்கு. ஸோ Okay. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து எங்கள் லைனப் ஈவெண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த ஈவெண்ட்ஸ்லாம் முடிய இன்னும் நிறையா ஈவெண்ட்ஸ் வரும்னு நம்பிக்கையோட இருக்கீங்க. கண்டிப்பாக நடக்கும் அது. வாவ், பியூட்டிஃபுல். அண்ட் அதுக்கு நான் கண்டிப்பா விஷ் பண்றோம். அண்ட் அதை தாண்டி இன்னொரு விஷயம் என் பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், திஸ் ஹியூஜ் மேசிவ். மேம் சொன்ன மாதிரி how many கார் பார்க்கிங்ஸ் வந்து அரௌண்ட் 8,000+ கார் பார்க்கிங். யா, ஸோ 8,000+ கார் பார்க்கிங்கோட உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப அழகா இப்போ EVP-ல கொண்டு வந்திருக்காங்க. அதை நீங்க பார்க்கும்பொழுதே தெரியுது. எனி ஈவெண்ட்ஸ் வி கோ, த ஃபர்ஸ்ட் திங் விச் கம்ஸ் இஸ் இன்டு அவர் மைண்ட் இஸ் லைக் அந்த கார் பார்க்கிங்கான ஒரு மேஜர் ப்ராப்ளம் நிறைய இடத்துல நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். பட் EVP-ல இப்போ அதுக்கும் அவ்வளோ அழகான ஒரு இடம் கொடுத்து அது ரொம்ப ஸ்பேஷியஸா ஆக்கிருக்கீங்க இல்லையா? ஸோ ஐ திங்க் இது நிறைய பேர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்ம எல்லாருமே வந்து அதை என்கொயர் பண்ணிருப்போம். எந்த ஃபங்க்ஷன் போனாலும் கார் பார்க்கிங் இல்லாம நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ இனிஷியலாக எங்களோட தாட்ல என்ன இருந்துச்சுன்னா, இங்கே வர பப்ளிக் வந்து
வித்தவுட் ஹெவி கார் பார்க்கிங் வந்து பிரச்சனை இல்லாமல் பார்க் பண்ணிட்டு ஈஸியாக மூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ அதுக்காக தான் இவ்வளோ பெரிய கார் பார்க்கிங் நாங்கள் அலோகேட் பண்ணணும். கொண்டு வந்திருக்கீங்க. yes. வாவ்! அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயமும் EVPல என்டர் ஆனா இப்போ நம்ம என்ன பார்க்கறோம்னா there's a blocks. யூசுவலி அந்த blocks எப்பவுமே இருக்கும். ஒன் இஸ் ஃபார் தி அதர் சேனல் ஷோஸ், ஒன் இஸ் ஃபார் தி கார்ப்பரேட் ஈவென்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரிலே ஒரு A பிளாக், B பிளாக், C பிளாக் இந்த மாதிரி பிளாக்ஸை வந்து இப்போ அலோகேட் பண்ணி அந்தந்த ஈவென்ட்ஸ் குரூப்கான ஒரு விஷயத்தையும் ரொம்ப அழகா ஸ்பேஷியஸா, ஏன்னா ஸோ B doesn't have a contact with A doesn't have a contact with Bன்ற மாதிரி என்ன நடக்குதுன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஐ திங்க் ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் நியூ ஐடியா விச் இஸ் ஆக்சுவலி ஈஸி. ஏன்னா அதுலயும் வந்து ஸ்பேஷியஸா இருக்கு இல்லையா? எஸ், இது ஸ்பெஷலாக வந்து எங்களோட ஆர்கிடெக்ட் பண்ண டிசைன் தான் இது. ஸோ இன்னும் சொல்ல போனால் அவர் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் எங்கள் ஆர்கிடெக்டும் மிஸ்டர் வினோத்னு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் சார். எப்பவுமே அந்த EVPனாலே அப்படியே வந்து என்ன சொல்றது, இட்ஸ் நாட் ஜஸ்ட் a நேம், இட்ஸ் a bigger brand அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பட் நவ் இட் இஸ் பிகம் லைக் ஒரு ஐடி பார்க் மாதிரி இருக்கு. கம்ப்ளீட்டா இட் இஸ் பீன் சேஞ்ச்ட் அண்ட் அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ we were talking about the car parking which is like capacity of 8,000 cars plus we can park அப்படினாங்க. இதுக்கான ஒரு விஷயம் எப்படி அந்த ப்ராசஸே ஸ்டார்ட் ஆச்சு? இல்லை பேசிக்கலி நம்ம வந்து இப்போ சென்னையில் வந்து பார்த்தா ஒரு சென்னை ட்ரேட் சென்டர் மட்டும்தான் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற இல்லாத நிறைய திங்ஸ் வி ஆர் ஆக்சுவலி பிளான் டு புட் இட் ஹியர். ஸோ ஈவன் கார் பார்க்கிங் வி காட் அ லாட் ஆஃப் லேண்ட் ஆக்சுவலி லேண்ட் பார்சல் இருக்கிறதுனால யூ ஆர் ஏபிள் டு கிவ் லாட் ஆஃப் பார்க்கிங் ஆஸ் வெல். டிசைன் ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்தா நாட் ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குது, ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குது. டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் தான் நாங்கள் பண்ணியிருக்கு. பர்பஸ்ஃபுல்லி பண்ணது அது. பிகாஸ் இட்ஸ் ஒரு லுக் வைஸும் அந்த எலிவேஷன் பார்க்கும்போதே ஒரு நார்மல் ஒரு டெம்பரரி ஸ்ட்ரக்சரோ இல்லை ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்கு வி டிட் தட் the விங்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கு. ஸோ ஸ்ட்ரக்சர் வைஸ் ஆஸ் வெல் ஆஸ் அந்த பொசிஷனிங் ஆஃப் ஈச் ABCD ஃப்ளோர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பேசேஜ் அண்ட் உள்ள சர்க்குலேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணியிருக்கு. ஸோ வெளியில வரும்பொழுது நம்ம எல்லாருக்குமே தெரியும் EVPயோட என்ட்ரன்ஸ் அப்படின்னு. பட் திஸ் வாஸ் ஷாக்கிங் டு மீ பிகாஸ் there's a separate EVP entrance plaza அப்படின்ற ஒரு விஷயம் சார் சொன்னீங்க. ஸோ ஐ திங்க் we are right here. Yeah, this is entrance What is plaza. this sir? இது என்ன தனியா ஒரு EVP entrance plaza அப்படின்னு இல்லை போடலாம்? மற்ற இடத்துலலாம் இப்போ வந்து அதர் ட்ரேட் சென்டர்லாம் பார்த்தா நம்ம வேற ஒரு என்ட்ரன்ஸ் பிளாசா மாதிரி இருக்காது. ஸோ Yeah. வந்து லேண்ட் ஆனதும் பீப்புள் கேன் கோ செட்டில் தேர். ஸோ தே கேன் பை த டிக்கெட்ஸ் வாட் எவர் அவங்களோட தேவையான எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் Okay. ஃப்ரம் ஹியர் தே கேன் கோ டு ஆல் த ஹால்ஸ். அது வரைக்கும் வெயிலோ இல்லை ஒரு டெம்பரரி ஸ்ட்ரக்சரோ மரத்துக்கு கீழே போய் நிற்க வேண்டியதில்லை. ஸோ ஹியர் வில் ஆல் த ஃபெசிலிட்டிஸ். முக்கியமா சார் சொல்ற மாதிரி பார்த்தா மேபி we could take it as a concert also. இப்போ கான்சர்ட்டோட டிக்கெட்ஸ் நீங்க வாங்குனீங்கன்னா அங்க வாங்குறது ஒரு ஜாம் பேக்ட், ஒரு crowd பிரச்சனை நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ செப்பரேட்டா அந்த மாதிரி விஷயங்களுக்கு யூ கேன் கெட் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள் எல்லாமே இருக்கு. அண்ட் ரைட் தேர் யூ கேன் see the food court which is another plus. ஏன்னா EVP-ஆ இருக்கட்டும் எனிதிங் அந்த ஒரு ஃபுட்டுக்கான விஷயம் நம்ம we have to go long way ன்னு இருக்கும். பட் அது ரொம்ப அழகா கொண்டு வந்தீங்க. ஸோ tell me about your food court sir. ஃபுட் கோர்ட் வந்து நம்ம செப்பரேட் ஒரு 30,000 ஸ்கொயர் ஃபீட்டில் சீட்டிங் ஏரியா இருக்குது. அரௌண்ட் 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்மளுக்கு வந்து ஸ்டால்ஸ் இருக்குது, 18 ஸ்டால்ஸ் இருக்குது. ஸோ அது வேரியஸ் ஆளுங்களுக்கு வந்து தே கேன் ஹையர் இட். ஆக்சுவலி யார் ஈவெண்ட் நடத்துகிறாங்க அவங்க தே கேன் ஹையர் இட் அண்ட் டேக் ஓவர் இட் அண்ட் யா ஓகே. நிறைய விஷயங்கள் நாங்க கொண்டு வந்திருக்கோம். அஃப்கோர்ஸ் about the கன்வென்ஷன் சென்டராக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ அதை பத்தி மீன் டைம் நம்ம பேக் சைடில் வந்து அரௌண்ட் ஒரு 2.5 lakhs ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இருக்குது. லேண்ட் வித் கான்க்ரீட் லேண்டு. வேறு ஓப்பன் நம்மளுக்கு வந்து ஓப்பன் ப்ரோக்ராம்ஸ் ஓப்பன் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடத்துறதுக்கு அந்த இதுவும் இருக்குது பேக் சைடில். ப்ளஸ் டாய்லெட் பிளாக்ஸ் எல்லாம் வந்து வெரி கன்வீனியன்ட் டாய்லெட் பிளாக்ஸ் ஓகே. அந்த மாதிரி எல்லாமே. அண்ட் வாட் about the safety here sir? All as fire safety and all other safety measures we are taken. Taken care. So completely எல்லாமே ரொம்ப completely கம்ஃபர்டபுளா கொண்டு வந்திருக்காங்க. Yeah, of course. நம்ம பார்த்த version of EVP is completely different from what we have been seeing now. ஒரு ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கு. அதில் மீட்டிங் ஹால்ஸ் எல்லாமே ரெண்டலுக்கு கொடுக்குற மாதிரி தான் பிளான் பண்ணி. ஓகே. ஸோ அந்த ஒரு ஐடியாஸும் இருக்கு. யா சார் இப்போ சார் சொன்ன மாதிரி இப்போ அதாவது ஃபர்ஸ்ட் EVP அப்படின்னாலே நான் மேம் கிட்டே கேட்ட ஒரு கேள்வி தான் இது. தே ஆல்வேஸ் திங்க் இட் இஸ் ஒன்லி த ஷோஸ் விச் இஸ் கமன். ஆனால் இதை தாண்டி இன்னைக்கு ஒரு கார்பரேட் ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், சார் சொன்ன மாதிரி ஒரு மீட்டிங்ஸாக இருக்கட்டும், ஒரு கெட் டுகெதராக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்கீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த கெப்பாசிட்டி இங்கே வந்து ஒரு இப்போ இந்த ஒரு ஹால்னா திஸ் இஸ் த கெப்பாசிட்டி, ஒரு கார்பரேட் ஈவெண்ட்ஸ்னா இந்த கெப்பாசிட்டியில் அவங்க ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்கள்லாம் என்னென்ன கொண்டு வந்திருக்கீங்க? ஆக்சுவலி எங்களோட ஃப்ளோர் எங்களோட ஹால்ஸ் எல்லாமே வந்து கம்பேரிட்டிவ்லி எந்த காம்படிட்டர்ஸுமே இல்லை அதோட சைஸ் இந்த டர்ம்ஸ் ஆஃப் சைஸில். ஸோ இட்ஸ் அரௌண்ட் 60,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வி ஹவ் ஒவ்வொரு ஹாலும் என்னோட 60,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வச்சுருக்கோம். ஸோ வி கேன் அக்காமடேட் அரௌண்ட் 6,000 பீப்புள் முடியும் அதுக்குள்ளே அக்காமடேட் பண்ணலாம் ஒரு ஹாலில். ஸோ அரௌண்ட் நீங்கள் 4 ஹால்ஸ் எடுத்திங்கன்னா யூ கேன் ஈஸிலி அக்காமடேட்
அரௌண்ட் 20-25,000 பீப்புள் வந்து அகாமடேட் பண்ண முடியும் பை சீட்டிங்கில். பட் ஃப்ளோவில் பார்த்தோம்னா யூ கேன் அகாமடேட் இன் லேக்ஸ். அண்ட் தட் மீன் அவங்க இன் அண்ட் அவுட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஃபேர்ஸ்க்குலாம் பண்ணணும் இன் 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 அ டே. நாங்கள் இன் அ டே, எஸ். My God. And another big pressure is what the general manager usually have is இந்த மாதிரி ஒரு concerts or events எல்லாம் வரும்பொழுது it is not easy to handle the crowd and of course crowd-அ தாண்டி VVIPs அவங்களுக்கான செப்பரேட் ஏரியாவை நம்ம டேக் கேர் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ஃபோன் காலில் ஜிஎம்க்கு தான் வந்துடும். ஜிஎம் ஹேவ் டு மேக் ஷூர் தட் திங்ஸ் ஆர் ரைட் ஹியர் இல்லை. ஸோ அதெல்லாம் எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறீங்க? ஆக்சுவலி நாங்கள் க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுன்னு தனியாக ஒரு டீமே வச்சுருக்கோம். அரௌண்ட் 20 பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஆன்லைனில் எப்போவுமே கீப் ஆன் ட்ராக்கிங்லேயே ட்ராக்கிங்கில் இருப்பீங்க. இருக்கும் எல்லாருமே. ஸோ மொரோவர் இந்த விஐபிஸ்லாம் வந்தாங்கன்னா அவங்கள வந்து ஸ்டே டவுன் பண்ணுறதுக்கு வி ஹாவ் அ விஐபி லான்ச். என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டு வந்து லைக் பூமிங் லைக் எனிதிங் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதை வந்து அண்டர் ஒன் ரூஃபில் கொண்டு வரணும் தான் எங்களோட பிளான். We are also coming out with a convention center soon. Like now, that will be around 2.5 lakh square feet. So any marriages, it's a, like a 5-star category. அந்த ரேஞ்சில் retractable chairs எல்லாம் இருக்கும். ஸோ ஒரு ஸ்டேடியம் கைண்ட் ஆஃப் இது. இப்போ எனி ஈவெண்ட்ஸ் எதுனாலுமே வந்து எத்தனையோ ஸ்பேஸ் உள்ள இடம் வெளியில இருந்தாலும் பட் எல்லார் மைண்ட்ல வரக்கூடிய ஒரு விஷயம் இவிபி. அது சேனல்ஸாக இருக்கட்டும் இல்லை ஜென்ரல் ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும் இவிபி அப்படின்ற ஒரு ஸ்பாட் தோணுதுன்னா அது என்ன அந்த யூனிக்னஸ் நினைக்கிறீங்க? மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவிபி பொறுத்த வரைக்கும். அது ஓகே இங்கே போனால் அந்த கம்ஃபர்டபுள் இருக்கும், ஷோஸ் கரெக்டில் முடிச்சிடலாம், எல்லாமே நம்மளுக்கு தேவையானது உள்ளே இருக்குது அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல, அது ஏன் நினைக்கிறீங்க? வை தி அப்ரோச்சிங் இவிபி? We are flexible in all ways. Like no, we நம்மளுக்கு அவங்களோட யார் கிளைண்ட் வராங்க அவங்களுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி we are actually trained our people to support them for in all ways. Like no, அவங்களுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி we are supporting them. That is the main thing. Like no, and மெயின் flexible. ரீசன் அப்படின்னு And நினைக்கிறேன். even our tariff is like no, it is very கம்ஃபர்டபுள் டு comfortable. இப்போ நார்மல் பர்சன் கூட இவிபியில் வந்து ஒரு ஷோக்கோ இல்லை ஒரு ஈவெண்ட்ஸ் ஏதாவது ஒரு புக் பண்ணணும்னா அவுட் டு ரீச் இது எக்ஸாக்ட்லி எங்கே இருக்குது இந்த ஸ்பாட் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் அது பண்ணுங்க. சார் ஆக்சுவலி இது வெரி க்ளோஸ் டு பூந்தமல்லி பக்கத்தில் தான் இருக்குது. பூந்தமல்லிலேருந்து நம்மளுக்கு ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் நம்ம வி கேன் ரீச் ஹியர். அது இல்லாமல் இப்போ நம்ம மெட்ரோ வந்து நெசப்பேட் வரைக்கும் வந்துச்சு. ஸோ நெசப் Okay. வந்து அது பாசிபிளி ஒரு 2 monthsல அதுவும் லான்ச் பண்ணிடுவாங்க. ஸோ வி கேன் ஆக்சஸ் அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் கேன் ஆக்சஸ் ஈஸிலி. மோரோவர் நம்ம சைடுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ஸோ அதுவும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ வி கேன் ஆக்சஸ் இன் மல்டிபிள் வே. லைக் பரந்தூர் ஏர்போர்ட் வந்துச்சுன்னா வி கேன் ரீச் ஹியர் ஃபார் ஸோ ஆல் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்கிற Yeah. இடத்துல இவிபி இல்லை, இவிபி இடத்துல இருக்கிறது Yes, சுற்றி of ஆல் course. மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வருதுன்றீங்களா சார்? என்ன ஆமா. சார் சொல்ல வரீங்க? கண்டிப்பாக அந்த மாதிரி தான். ஆமா. ஓகே, ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி ஆல்ரெடி கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை யூனோ எனி பார்ட்டிஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாமுமே உள்ள இவிபியில் செப்பரேட் பிளாக்ஸ்லலாம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதை தாண்டியும் எஸ் வி ஆர் ரைட் ஹியர் அந்த ஃபுட் கோர்ட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது சார் சொன்ன மாதிரி. அண்ட் எனி கான்சர்ட்ஸ் பீப்புள் ஆர் பிளானிங் ஃபார் கான்சர்ட்ஸ் அண்ட் ஆல் தட் ப்ளீஸ் டூ அப்ரோச் தெம். ஸோ இதை தாண்டி ஏதாவது இருக்கா சார்? இங்கே வந்து செம்பரம்பாக்கம் லேக் இஸ் ஜஸ்ட் பிஹைண்ட் திஸ். ஸோ நம்மளுக்கு வந்து வாட்டர் ஸ்காசிட்டிங்கிறது ஒரு இஷ்யூ கிடையாது. எனி டைம். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஆடட் அட்வான்டேஜ். அதுதான் லாரி வரணும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸே கிடையாதுங்க. தட் இஸ் ஆல்சோ ஆடட் ஸோ எவ்ரி திங் இஸ் கம்ஃபர்டபுள். ஸோ ஓகே, தேங்க்யூ சார்.